நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய மாசி தெப்போற்சவம். யானை வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் மாசி மக பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற 63 திருவீதி புறப்பாடு. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவம். வெள்ளை யானை மீது பவனி வந்த உற்சவரம்மன். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா. நாகவாகனத்தில் தேவியர்களோடு காட்சி கொடுத்த முருகப்பெருமான். திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழா. பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்ற ஏராளமான பக்தர்கள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பள்ளியோட திருநாள் எனும் மாசி தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான நேற்று காலை உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலை அடுக்கு பதக்கங்களுடன் ஒட்டியாரமும் திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் வைத்து ரத்ன காதணிகளோடு முத்துவளைய கிரீடம் சூட்டி மாணிக்க அபயம் தந்து வண்ண நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே அழைத்து வந்தனர். எம்பெருமானுக்கு தங்க திருக்குடைகள் பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். இதையடுத்து ராஜகோபுரத்தில் நுழைந்து தெற்கு வாசல் கடைவீதி வழியாக ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து வந்தனர். அங்கு பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் உற்சவரை யானை வாகன மண்டப மேடையில் நிறுத்தி மங்களஹாரதி காட்டப்பட்டது. பிறகு மாலையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியிலிருந்து அலங்கரித்து சுமந்து வந்தனர். யானை வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தோடு வெள்ளி யானை மீது எழுந்தருளியதும் புறப்பாடு துவங்கியது. மாட வீதியை அடைந்த சுவாமிக்கு சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல 4 மாட வீதிகளில் கோவில் யானைகள் இசை வாத்தியங்கள் உடன் வர ஸ்ரீ நம்பெருமாளுக்கு யானை வாகன திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. எண்ணற்ற பக்தர்கள் உற்சவரை தரிசித்ததும் மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தி யானை வாகன மண்டபத்தை அடைந்தனர். கும்பகோணத்தில் உள்ள சைவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் மாசி மக பெருவிழாவின் ஒரு பகுதியாக 63 வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்லக்கில் பிரியாவிடை மற்றும் அருள்மிகு மங்களாம்பிகையுடன் சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வர சுவாமிக்கு இசை வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் 63 நாயன்மார்களை சப்பரங்களில் எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். சிறிய பல்லக்கில் விநாயகர் முன்னே செல்ல ஆலயத்தின் வெளியே உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்தனர். நாயன்மார்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சப்பரத்தில் சேக்கிழார் பெருமானும் அஸ்திர தேவரும் எழுந்தருளி இருக்க ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி தனி பல்லக்கில் வீற்றிருக்க ஆதி தம்பதிகள் வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்ததும் அஸ்திர தேவரும் பின்தொடர்ந்து எழுந்தருளினார். தெய்வங்கள் முன்பு ஓதுவா மூர்த்திகள் பாடல் பாடியபடி முன்னே செல்ல திரளான பக்தர்கள் உடன் வர ஆலயத்தின் வெளியே வந்தனர். கோவில் யானை மங்களம் வணங்கியபடி முன்னே செல்ல சிவனடியார்கள் பாடல்கள் பாடியவாறு உடன் வர திருவீதி புறப்பாடு துவங்கியது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். இதையொட்டி உற்சவர் அருள்மிகு காமாட்சியம்மனை வெள்ளை யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு யானை மீது எழுந்தருளிய அம்பிகையை
நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு ஸ்ரீ சங்கர மடத்தின் முன்பு எழுந்தருளியதும் அம்பிகைக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் கோலாட்டங்கள் ஆட சங்கரமட பீடாதிபதிகள் அம்மனை தரிசித்ததும் மீண்டும் ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவருக்கு சர்ப வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஆறுமுக சுவாமிக்கு தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமி பவளகால் சப்பரத்தில் எழுந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளை கேடயத்தின் மேல் நிறுத்தி மண்டபத்திலிருந்து பிரகாரங்களை சுற்றி வந்து நுழைவாயில் ஆராதனையோடு வெளிப்பிரகாரத்தை அடைந்தனர். இதையடுத்து கோவிலை சுற்றி வந்ததும் வாகன மண்டபத்தில் வெள்ளி நாக வாகனத்தின் மேல் தெய்வங்களை எழுந்தருளச் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிந்த அழகனுக்கு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க சாமரங்கள் வீசப்பட்டன. பம்பைகள் முழங்க சிலம்பாட்டத்துடன் உற்சவர்களுக்கு நாகவாகன புறப்பாடு துவங்கியது. மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் நாகவாகனத்திலிருந்து அருள் பாலித்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்து அருள் புரிந்தார். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாசி பெருவிழாவின் 10ஆம் நாளில் உற்சவருக்கு தெப்ப உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு அங்காளம்மன் ஸ்ரீ காமாட்சி தேவியாக திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் கேடயத்தில் அமர்த்தி கொண்டு கோவிலிலிருந்து சுமந்து வந்தனர். ஆலயத்தின் அருகே அமைய பெற்ற திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நாகவாகன தெப்பத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்து சர்வ அலங்காரத்தோடு காட்சி தந்தபடி ஸ்ரீ அங்காளம்மன் அருள் புரிய பம்பைகள் முழக்கத்தோடு அம்மனை வர்ணிக்கும் பாடல்கள் பாடியவாறு தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. குளத்தை சுற்றி வலம் வந்த அம்மனுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ சோமேஸ்வரர் கோவில் மாசிமக தேர் திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு வாகன சேவைகள் நடைபெற்றன. இதையொட்டி வாகன மண்டபத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை அனுமந்த வாகனத்திலும் ஸ்ரீ சோமேஸ்வரரை சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளச் செய்து பல்வேறு தீப ஆரத்திகளை காண்பித்தனர். பிரியபக்தன் மீது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தர சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்க கிரீடமும் கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை சுமந்திருந்த அஞ்சனை மைந்தனும் பட்டாடையுடன் திருக்காட்சி தந்தருளினார். சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சோமேஸ்வரருக்கு வெண்பட்டு கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மகாமங்களாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி ஈசனுக்கும் பெருமாளுக்கும் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பைரவி சமேத சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு வளர்பிறை அஷ்டமியை முன்னிட்டு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா கம்பம் நடுதலுடன் துவங்கியது. முன்னதாக மேற்கு தெரு மாரியம்மன் கோவிலிலிருந்து முக்கோண கம்பத்தை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று காவிரி கரையை அடைந்தனர். அங்கு முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நவதானிய முடிச்சுடன் மலர் மாலைகள் சூட்டி மலர்ச்சரங்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து முக்கோண கம்பத்திற்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்து அருள்மிகு செல்லியாண்டியம்மன் கோவிலை அடைந்ததும்
கோவில் வளாகத்தில் முக்கோண கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது. கருவறையில் பீடத்தின் மேல் வீற்றிருந்தபடி அருள் புரியும் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி பாத கவசங்களோடு காட்சி கொடுத்த அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து மூலவரை தரிசித்ததும் முக்கோண கம்பத்திற்கு பால், மஞ்சள், நீர் ஆகியவற்றை ஊற்றி வழிபட்டனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சேலம் பொன்னம்மாபேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு வெற்றிவேல் முருகன் கோவிலில் கிருத்திகை பூஜைகள் நடைபெற்றன. கோவில் கருவறையில் பீடத்தின் மேல் ஒய்யாரமாக நின்றபடி அருள் புரியும் மூலவர் அருள்மிகு வெற்றிவேல் முருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், விபூதி கரைசல், சந்தனம், பஞ்சாமிர்தம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கந்த சஷ்டி கவசம் வாசிக்க மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி ருத்ராட்ச மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரமும் பதக்கங்களும் வைத்து கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அழகனுக்கு அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தியுடன் ஸ்ரீ வெற்றிவேல் முருகனை தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு வெள்ளி கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமியை கொலுவிருக்க செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சிகப்பு கரை வைத்த நீல பட்டாடையும் கற்கள் பதித்த தாமரை ஹாரமும் அணிவித்து எம்பெருமானை சுமந்து கொண்டு பெரிய திருவடியும் திருக்காட்சி தர வீதி உலா துவங்கியது. அபயம் காட்டியபடி கருடன் மீது பவனி வந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். வீதி உலா முடிந்து கோவிலை அடைந்த உற்சவர் பெருமாளுக்கும் சிறிய பல்லக்கில் எதிர் சேவை சாதித்தபடி சென்ற ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கும் ஆரத்தி காட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரை படிகள் வழியாக மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோவை மாவட்டம் அரசூர் அடுத்த பொத்தியாம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வீரமாற்றியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடைபெற்றதையொட்டி மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி சிகப்பு பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு வீரமாட்சி அம்மன் முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வீரமாட்சி அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்து தீபாரதி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புகழ்பெற்ற அருள்மிகு அண்ணன்மார் தெய்வங்கள் என அழைக்கப்படும் பொன்னர் சங்கர் கோவிலில் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. கோவில் முன்பு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க முதலில் சாம்புவன் காளை கோவிலிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டது. பின்னர் செங்குதிரை வாகனத்தில் பொன்னர் சங்கர் மற்றும் தங்காள் ஆகியோர் எழுந்தருள வெளியே சுமந்து வந்தனர். தொடர்ந்து வெள்ளை யானை வாகனத்தில் அருள்மிகு பெரிய காண்டி அம்மனும் எழுந்தருளி பின்தொடர பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக உற்சவ மூர்த்திகள் முன்பு மலர்ச்சரங்கள் தூவி வழிபட்டனர். ஆயிரக்கணக்கானோர் உற்சவ தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் அலங்கார மண்டபத்தில் உபய தேவியர்களுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானை குழலோதும் கண்ணனாக அலங்கரித்திருந்தனர். பிறகு தெய்வங்களை ஒய்யாளி சேவை நடத்தியபடி கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடைபெற்றது. பிறகு வீரபாகு தேவர் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. உற்சவ மூர்த்திகளை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகளும் கொளுத்தப்பட்டன. இருகுடை சேவையோடு சேஷ வாகனத்தில் உபயநாச்சியார்களோடு காட்சி தரும் கண்ணனாக முருகப்பெருமான் முன்னே செல்ல வள்ளியும் தெய்வானையும் தனித்தனி கேடயங்களில் பின்தொடர்ந்தனர். பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் தரிசித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சிவகங்கையில் இருக்கும் அருள்மிகு திரௌபதியம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் தங்க ஆபரணங்களும் கண்மலர்களோடு காதணிகள் மற்றும் வெள்ளி கிரீடமும் அணிவித்து வெட்டிவேர் மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு விரதம் மேற்கொண்ட பெண்கள் கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். பிறகு ஊர் எல்லையிலுள்ள தெப்பக்குளத்தை அடைந்ததும் அங்கு முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடி கும்மி அடித்தனர். இதைத் தொடர்ந்து முளைப்பாரிகள் திருக்குளத்தில் கரைக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் குடிகொண்டுள்ள கல்வி கடவுளான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. முன்னதாக பல வண்ண நறுமண மலர்களை தட்டுகளில் வைத்து மங்கள வாத்தியங்களுடன் கைத்தலமாக ஏந்தி பக்தர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதியை அடைந்ததும் அர்ச்சகர்கள் பூஜைகளை துவக்கினர். மூலவருக்கு வெள்ளி கவசமும் உற்சவ மூர்த்திக்கு தங்க கவச அலங்காரமும் செய்திருந்தனர். ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை மடி மீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த உற்சவர் மற்றும் மூலவருக்கு நாமார்ச்சனையோடு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்து மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மேதா சரஸ்வதிக்கும் ஸ்ரீ பாலமாருதிக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வேடியப்பன் அம்மச்சாரம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் சுதை சிற்பங்களாக காவல் தெய்வங்களும் ஸ்தல விருட்சத்தின் கீழ் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட வாகனத்தில் கற்சிலைகளாக காவல் தெய்வங்களும் வீற்றிருந்து காட்சி தருகின்றனர். கருவறையில் அருள்மிகு வேடியப்பன், ஸ்ரீ அம்மச்சாரம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் வீற்றிருந்தபடி காட்சி தரும் சுதை சிற்ப வேடியப்பனுக்கும் அம்மச்சாரம்மனுக்கும் மூங்கில் கூடைகளில் மங்கள பொருட்களை வைத்து சமர்ப்பித்திருந்தனர். மூலவர்களுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தியும் திருக்கோடி தீபமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருக்கோடி தீபத்தை எடுத்து வந்து தீப கம்பத்தின் உச்சியில் ஏற்றியதும் கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூங்கில் குடைகளுக்கும் தெய்வங்களுக்கும் ஆரத்தி காட்டியதும் ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து காவல் தெய்வங்களுக்கு சமர்ப்பித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. குன்றின் மீது அமைந்துள்ள முருகன் திருக்கோவிலில் வீரபாகு தேவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து பச்சை பட்டாடை கட்டியும் தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த ஆறுமுகநாதனுக்கும் வெள்ளி கவசத்துடன் மஞ்சள் பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி வெற்றி வடிவேலும் சேவற்கொடியும் தாங்கியபடி காட்சி கொடுத்த முருகனின் இருபுறம் வள்ளியும் தெய்வானையும் வெள்ளிக்கவச அலங்காரங்களோடு அருள் புரிய உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது.
தொடர்ந்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து உற்சவர் ஆறுமுகநாதனை கேடயத்தில் நிறுத்தி வாகன மண்டபத்திலிருந்து சுமந்து கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் குமரனுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. உலா முடிந்ததும் மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்து தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழாவையொட்டி ஏராளமானோர் தீர்த்தம் மற்றும் பால்குடம் எடுத்து காப்பு கட்டி விரதங்களை துவக்கினர். முன்னதாக அருள்மிகு அரண்மனை சந்தனக்காப்பு சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் தீர்த்தம் மற்றும் பால் குடங்களை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக சென்றனர். பிறகு அருள்மிகு மாரியம்மன் கோவிலை அடைந்து தீர்த்தம் மற்றும் பால்குடங்களை மூலவருக்கு சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் காப்பு கட்டி தங்கள் விரதங்களை துவக்கினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பிருந்தாவனம் மற்றும் பிரகலாதனுக்கு தீபம் காண்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காவி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் துளசி மாலை சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபங்கள் மற்றும் தேங்காய் தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் உள்ள அருள்மிகு உமையாம்பிகை சமேத அகஸ்தீஸ்வரர் கோவில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கோவில் கருவறையில் 16 திருமுகங்கள் கொண்ட லிங்கமூர்த்தியாக அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் வீற்றிருந்து அருள் புரியும் கோவிலில் ரிஷபத்தின் மேல் அம்பிகை சமேதராக உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர மேடை மீது சுவாமி, அம்பாள் உற்சவ மூர்த்திகளோடு கலசங்களையும் சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். இதனிடையே தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பிரதான கலசம், மங்கள பொருட்கள் ஆகியவற்றுடன் பால்குடங்களை சுமந்து வந்த பக்தர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து நிறைவாக கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருவண்ணாமலை மாவட்டம் துருஞ்சாபுரம் அடுத்த சொரகொளத்தூர் கிராமத்தில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அபிதகுஜாம்பாள் உடனுரை அம்பலவான கூத்தாண்டவர் திருக்கோவில், அருள்மிகு ரேணுகாம்பாள் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீர் ஊற்றினர். இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டதும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக அருள்மிகு அம்பலவான கூத்தாண்டவருக்கு புனித நீர் ஊற்றி ஆரத்திகள் காட்டப்பட்டன. தேனி அருகே வடபுதுப்பட்டியில் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சூரியநாராயண பெருமாள் கோவில் சம்பரோக்ஷணத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரதான கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள்
மன்னார்குடி ஸ்ரீ செண்டலங்கார ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கருவறையில் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட பீடத்தின் மேல் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பாடல்கள் பாடி மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூர் மாவட்டம் ஞானப்பரப்பு கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க வேத பண்டிதர்கள் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு மாலைகள் சூட்டி பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து விமான கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சேந்தநத்தம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதும் கலச புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து விமான கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சுதை சிற்ப வடிவமாக பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அருள் புரியும் முருகப்பெருமானுக்கும் புனித நீரை ஊற்றினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய மாசி தெப்போற்சவம். யானை வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் மாசி மக பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற 63 திருவீதி புறப்பாடு. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவம். வெள்ளை யானை மீது பவனி வந்த உற்சவரம்மன். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா. நாகவாகனத்தில் தேவியர்களோடு காட்சி கொடுத்த முருகப்பெருமான். திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழா. பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்ற ஏராளமான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.